அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம வகுப்பு 10ல இருக்கோம். கடந்த வகுப்புல சூரா ஹஷ்ர் அதோடைய வசனங்கள் மூலியமாக முத்தகீனாக மாறுறதுக்கான சில வழிகள் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, சுய ஆய்வு, நம்ம தன்னை பரிசோதனை செஞ்சுக்கிறது மூலியம், இன்னொன்னு குர்ஆனை தெரிஞ்சுக்கிறது மூலியமாகவும், இன்னொன்னு அல்லாவை அறிதல், அல்லாவை புரிஞ்சுக்கிறது மூலியமாகவும் நம்மனால முத்தகீன்களாக மாற முடியும். இது முத்தகீனாக மாறுறதுக்கான சில முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து அல்லாவை அறிதல், அந்த அம்சத்தின் வழியாக நம்ம முத்தகீன்களாக மாறி இந்த திருக்குர்ஆனிடமிருந்து நம்ம நேர்வழியை பெற்று அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான வழிகளை நம்ம பார்ப்போம். இப்ப அல்லாவை அறிதல் அப்படின்னா என்ன? அப்ப அல்லாஹ் யார், அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய பராக்கிரமம் என்ன, அவனுடைய பண்புகள் என்ன அப்படின்றத உள்ளபூர்வமா அறிஞ்சு தெரிஞ்சுக்கிறது. இப்ப அல்லாவை தெரிஞ்சுக்கிறதுக்கான பல வழிகள் இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணு அப்படின்றது நம்ம குர்ஆனை தெரிஞ்சுக்கிறது மூலியமா அல்லாவை தெரிஞ்சுக்க முடியும். இன்னொன்னு, அல்லாஹ் படைத்த படைப்பினங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது மூலியமா நம்மளால அல்லாவை தெரிஞ்சுக்க முடியும். இத பத்தி எகிப்து கவிஞர் ஒருவர் சொல்றாரு. அதாவது இறை வழிகாட்டுதல் அப்படின்றது 2 வேதங்களாக இருப்பதாக கூறுறார். அதாவது ஒண்ணு வாசிக்கப்பட வேண்டிய வேதம், அதுதான் குர்ஆன். அதை வாசித்து நம்ம சிந்தித்து அது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறது. இன்னொன்னு, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பத்தி யோசிக்கிறது, சிந்திக்கிறது. அதாவது நம்மளை சுத்தி இருக்கிற வானம், பூமி, சூரியன், சந்திரன், கோள்கள், வளிமண்டலங்கள், அதே மாதிரி பூமியில இருக்க மனிதர்கள், விலங்குகள், எண்ணற்ற பூக்கள், பறவை இனங்கள், இன்னும் சில உயிரினங்கள், மலைகள், ஆறுகள், கடல்கள், இது மாதிரி அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பத்தி சிந்திப்பதன் வழியாகவும் நம்மளால அல்லாவை அறிஞ்சுக்க முடியும். இதையே தான் நமக்கு குர்ஆனும் சொல்லுது. இந்த வழிகாட்டுதல் என்பது நம்ம வாழ்ல தினமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அந்த அறிவை தேடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, இதன் மூலியமாக அல்லாவை நெருங்கவும் முடியும், அல்லாவை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்கவும் முடியும். இதுக்கு பெருசா மெனக்கடணும்னு தேவையில்லை. நம்ம கண்களை நன்றாக திறந்து பார்த்தாலே போதும். நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்களை கவனிச்சு சிந்திச்சாலே போதும். ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு அதுகிட்ட இருந்து கிடைக்கிற செய்தி நிறைய இருக்கு. அல்லாஹ் அதோடைய வாசல்களை திறந்து வச்சுக்கிட்டே இருப்பான். அதாவது நம்மளோட ஒவ்வொரு அசைவிலும் ஒரு செய்தி இருக்கு. நம்ம உடல் அமைப்புல ஒரு செய்தி இருக்கு. நம்ம பார்க்குற ஒவ்வொரு பொருளும் அதோட அமைப்பும் எல்லாத்துலயும் அல்லாஹ்வோட முத்திரை இருக்கு. அப்ப அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிகளாக ஒண்ணு குர்ஆன் மூலம் தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா அவனோட படைப்பினங்களை சிந்திப்பதன் மூலியமா தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தோம். இப்ப முதல்ல குர்ஆன் மூலம் அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிறது, அதை அப்படி பார்ப்போம். அதாவது குர்ஆன் மூலமா அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பல வழிகள் இருக்கு. அதுல அல்லாஹ் தன்னை பற்றியே நேரடியாக அறிமுகப்படுத்தக்கூடிய வசனங்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த வசனங்கள் மூலியமா நம்மளால அல்லாஹ் யார், அவன் என்ன சொல்ல வரான், அவனுடைய பண்புகள் என்ன அப்படின்றத அல்லாஹ் நேரடியாவே சொல்றான். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல நேரடியா அல்லாஹ் பார்க்கிறான் அப்படின்ற ஒரு வசனத்தை நம்ம கேட்கும்போது, நம்ம அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் பார்க்கிறான்னா எதை பார்க்கிறான், எப்படி பார்க்கிறான், அவனோட பார்வையோட கூர்மை என்ன, பார்த்துட்டு என்ன செய்வான் அப்படின்ற மாதிரி நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா, அது நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தும். ஐயோ, அல்லாஹ் பார்த்தான் அப்படின்னா நல்லா கவனிக்கிறான், கூர்ந்து கவனிக்கிறான், அவன் பார்வையில இருந்து தப்பவே முடியாது, நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் அவனை கவனிக்கக்கூடியவதா இருக்கு அப்படின்றப்ப அது நம்ம மனசுல தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை விட்டுட்டு அல்லாஹ் பார்க்கிறான் அப்படின்றத ஒரு வெறும் சொல்லாம மட்டுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு அலட்சியத்தை தான் கொடுக்கும். அப்ப இந்த நிலையை அடையும் போதுதான் அப்படின்னா அல்லாஹ் பார்க்கிறான் அப்படின்ற ஒரு விஷயம் வெறும் தகவலா மட்டும் இல்லாம அது நம்மளோட வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா 34வது அத்தியாயம் 1-2 வசனங்கள். இதுல அல்லாஹ் தன்னை நேரடியாவே அறிமுகப்படுத்துறான். எப்படி அப்படின்னா, புகழனைத்தும் அல்லாஹ்வுக்குரியவனவே, வானங்களிலும் பூமிகளிலும் உள்ள அனைத்தும் அவனுக்கு சொந்தமானவையே, மறுமையிலும் எல்லா புகழும் அவனுக்குரியதே, அவன்தான் ஞானமுடையவன், அனைத்தையும் நன்கறிந்தவன். அதாவது இந்த பூமியில படைக்கப்பட்ட எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை, எல்லாமே அல்லாஹ்வுடைய சொத்து, அவனுக்கு சொந்தமானது. இது அனைத்துமே நமக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்டது. இது என்ன சொல்றோம், நமக்கு இந்த வாழ்நாள்ல நமக்கு ஒரு இதெல்லாம் கொடுக்கப்பட்டதெல்லாம் ஒரு நிர்வகிக்கும் பொறுப்புக்காக கொடுக்கப்பட்டது. வீடு, குடும்பம், நிறுவனம், செல்வம், மனைவி, மக்கள், இது எல்லாமே அமானிதமா கொடுக்கப்பட்டது. இது எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. இதை திரும்பவும் நம்ம இதுக்கான கணக்கை மறுமையில அல்லாஹ்க்கு கொடுக்க வேண்டும்.
அப்ப அவன்தான் ஹக்கீம், ஞானமிக்கவன், அவன் கபீர், அனைத்தையும் நுணுக்கமாக அறிந்தவன். இது மூலியமா அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துறான். அதே மாதிரி பூமிக்குள் நுழைவதும் அதிலிருந்து வெளியாகுவதும் வானத்தில் இருந்து இறங்குவதும் அதில் ஏறுவதும் அனைத்தும் அவன் அறிந்தவன். அவன் மிக கருணையுள்ளவன், மன்னிப்பவனாகவும் இருக்கிறான். இவ்வாறாக குர்ஆன்ல நிறைய வசனங்கள் அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துற வசனமாக நிறைய இருக்கு. அதை வாசிப்பதன் மூலியமாக நம்மளால இறைவனுடைய பண்புகளை புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அல்லாஹ் பல வசனங்கள் மூலமா தன்னை மட்டுமே வணங்கணும் அப்படின்றதையும் சொல்றான். அப்ப இது மாதிரியான வசனங்களை நம்ம சிந்திக்கும் போது அல்லாஹ்வை நம்ம ஏன் அவனை மட்டுமே வணங்கணும், அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத அந்த வசனம் நமக்கு சொல்லணும். அப்ப வணக்கத்துக்குரியவன் தகுதியானவன் அல்லாஹ் மட்டுமே அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நம்மள சிந்திக்கும் போது அல்லாஹ்வோட பற்றிய அறிவு நமக்கு கூடுதலாக நமக்கு கிடைக்கும். அப்ப நம்ம ஏன் அல்லாஹ்வை வணங்கணும் அப்படின்ற கேள்வி மனசுல எழும்போது நம்ம இப்ப எப்படி இருக்கோம் அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்ப்போம். அதாவது நம்ம இந்த நம்மளோட அமைப்பு என்ன, நான் இப்ப எப்படி செயல்படுறேன். இப்ப நான் எந்த சிரமமும் இன்றி இந்த நிமிஷம் உட்காடுறேன், இந்த ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், இதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன், பயான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சிரமமின்றி பேசிக்கிட்டு இருக்கேன், உட்கார்ந்துருக்கேன், நடக்கிறேன். இதே நேரத்துல எத்தனையோ பேர் நோயால பாதிக்கப்பட்டு உட்கார முடியாம, நடக்க முடியாம படுக்கையில இருக்கிறாங்க. மத்தவங்கள உதவி இல்லாம செயல்பட முடியாம எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு அல்லாஹ் எனக்கு எல்லாத்தையும் சீராக வச்சிருக்கான். என்னுடைய நாவு, என்னுடைய நாக்கு, நரம்புகள், பார்வைகள் எல்லாமே சீராக இருக்கு. நம்ம பேசும்போது பேசுற பேச்சு, தேவையான உமிழ்நீர் சுரக்கிறது, அது அளவோட சுரக்கிறது, இதில் எல்லாமே அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப மனுஷ உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் அதோட அளவு, சமநிலை, திட்டமிடல் இதெல்லாம் கரெக்டா இருக்கிறனாலதான் நம்மளால ஒழுங்கா செயல்பட முடியுது. இதுவே அல்லாஹ்வை நம்ம ஏன் வணங்கணும் அப்படின்றதுக்கான புரிதலை நமக்கு கொடுக்கும். அல்லாஹ் தன்னை மட்டுமே வணங்கணும் அப்படின்றதுக்கு கட்டளையிடும் வசனங்களுக்கு உதாரணமாக 6வது அத்தியாயம் 102வது வசனம் பார்க்கணும். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? இத்தகைய அல்லாஹ் தான் உங்களை படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் இறைவன். வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அவனே அனைத்தையும் படைப்பாளன். ஆகவே அவன் ஒருவனையே நீங்கள் அனைவரும் வணங்குங்கள். எல்லா காரியங்களையும் கண்காணிப்பவனும் அவனே அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த வசனத்தை நம்ம நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா இது அல்லாஹ் நம்மளை வணங்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு கட்டளை வசனமாக தெரியும். ஆனா இந்த கட்டளை வசனத்துக்குள்ளே அல்லாஹ் ஏன் வணங்கணும் அப்படின்ற காரணத்தினே சொல்றான். இதன் மூலியமாவே அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழியா இது அமையுது. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சில விஷயங்களை நம்மளை செய்ய சொல்லி கட்டளை இட்டிருப்பான். சில விஷயங்களை விட்டு நம்ம தவிர்த்திருக்கணும் அப்படின்றதையும் கட்டளை இட்டிருப்பான். இதெல்லாம் வெறும் அல்லாஹ்வோட ஆணைகளா பார்க்காம நம்ம அதை நம்ம ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுல அல்லாஹ்வுடைய அளவில்லாத கருணையும் இரக்கமும் அதுல நமக்கு மறைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். ஏன்னா நல்லதே செய்யுமாறு கட்டளையிடுவதும் தீமையில இருந்து நம்மளை தடுத்துருங்க அப்படின்னு சொல்றதும் இதெல்லாம் எதுக்கு? நமக்கு நன்மை தர்றதுக்காக தான். நம்ம தீமையில இருந்து விலகி இருந்தா நமக்கு கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்ம பாதுகாப்பா எச்சரிக்கையா இருப்போம். அதே மாதிரி நன்மை செய்யறதுக்கும் நமக்கு நன்மையா அமையணும் அப்படின்றதுக்காக தான் அல்லாஹ் இதை சொல்றான். இதன் மூலியமா அல்லாஹ் நம்ம மேல ஒரு அக்கறையை காட்டுறான். இந்த அக்கறை அப்படின்றது பெற்றோர்கள் தங்க பிள்ளைகளை ஆபத்தான செயல்களில் ஈடுபடும் போது அது பிள்ளைகளுக்கு ஒரு சாகசமாக தோணலாம். ஆனா உண்மையான ஆபத்தை அறிந்து அதை கருணையால தடுத்து நிறுத்துவது போல சில நேரங்கள்ல தண்டிப்பதை கூட கருணையாக இருக்கும். இதை சிந்திக்கும் போது அல்லாஹ் எவ்வளவு நன்மையும் இரக்கமும் நிறைந்தவன், நம்ம அழிவிலிருந்து காக்க விரும்பும் உண்மையான பாதுகாவலன் என்றது நமக்கு புரியும். அப்ப நம்ம தெரிஞ்சு தெரியாம கூட அழிவை நோக்கி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அல்லாஹ் இதை செய்யாத அப்படின்றத தெளிவா பிரிச்சு குர்ஆன்ல சொல்றான். உதாரணமா 16வது அத்தியாயம் 90வது வசனம். அதுல நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நீதி செலுத்தும்படியாகவும் நன்மை செய்யும்படியாகவும் உறவினர்களுக்கு பொருள் கொடுத்து உதவி செய்யும்படியாகவும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை ஏவுகிறான். மானக்கேடான காரியங்கள், பாவம், அநியாயமா ஆகியவற்றிலிருந்து உங்களை அவன் தடுக்கிறான். நீங்கள் நல்லுறவு பெறுவதற்காக அவன் உங்களுக்கு இப்படி நல்லுபதேசம் செய்கிறான். இதை மேலோட்டமா பார்த்தோம்னா நமக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகளாக தெரியும். ஆனா இதை நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அல்லாஹ் அது ஏன் சொல்றான், எப்படி நடந்துக்க சொல்றான், இது மூலியமா அல்லாஹ் நம்ம மேல வச்சிருக்க அக்கறையும் கருணையும் நமக்கு விளங்கும். அதே மாதிரி அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிறதுக்கான இன்னொரு வழிகள் என்ன அப்படின்னா, நன்மை செய்தவர்களுக்கு அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கொடுக்க போற கூலியை பத்தி யோசிக்கிறது.
உதாரணமா 2வது அத்தியாயம் 25வது வசனம் பாருங்க. இதுல அல்லாஹ் வந்து நல்லவர்களுக்கு நாளைக்கு மறுமையில கிடைக்கக்கூடிய கூலிய பத்தி பேசுறான். அதாவது அவங்களுக்கு சொர்க்க சோலைகள் கிடைக்க போகுது அப்படின்றத பத்தி பேசும்போது, அதுல வந்து நீரருவிகள் இருக்கும், அவற்றுல விதவிதமான கனிகள் இருக்கும், அவங்க சாப்பிட கொடுப்பாங்க. ஆஹ் ஒரு ஒரு தடவை சாப்பிட்டோன்னு இன்னொரு தடவை அது கொடுக்கப்படும் போது ஏற்கனவே சாப்பிட்ட மாதிரி தோணும். ஆனா ஒவ்வொரு முறையும் சாப்பிடும்போது அது ஒவ்வொரு சுவையை கொடுக்கும். பார்வைக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் அது எண்ணற்ற சுவைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இது மாதிரியான வசனங்களை கேட்கும்போது அல்லாஹ் நமக்கு இன்னைக்கு நம்ம செய்யற நன்மையான காரியங்கள் மூலியமா நாளைக்கு மறுமையில எவ்வளவு பெரிய நன்மை நமக்கு வந்து சேரப்போகுது, எவ்வளவு பெரிய பரிசு நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம நினைச்சு பார்க்கும்போது அல்லாஹ் எவ்வளவு தயாளன், எவ்வளவு கருணையாளன்றது நமக்கு புரியும். அதே மாதிரி அந்த வசனத்துல அங்க அவர்களுக்கு பரிசுத்தமான மனைவிகளும் அங்கு அவர்கள் கிடைப்பார்கள், மேலும் அவர்கள் அதில் என்றென்றும் தங்கி விடுவார்கள், அதாவது நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படி இருக்கும். இந்த நிரந்தரன்ற வார்த்தையை நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது கற்பனைக்கு எட்டாத அளவு, அதாவது இன்ஃபினிட்டின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு காலன்ற முடிவும் ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அது முடிவில்லாம அவ்வளவு அருள்கள், இன்ப வாழ்க்கை நமக்கு நிறைஞ்சிருக்கும். அப்ப அப்படி ஒரு முடிவில்லா பரிசுக்கு தகுந்த அளவிலான அமல்களை நம்ம இந்த உலகத்துல அப்படி என்ன செஞ்சிட முடியும்? முடியாது. அதாவது நபிமார்கள் கூட என்னுடைய அமல்கள்னாலதான் நாங்க சொர்க்கம் போவோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய கருணை இருந்தா மட்டும்தான் அது சாத்தியமாக இருக்கும். அப்ப முடிவில்லாத நிரந்தரமான ஒரு பரிசு அப்படின்றது மனித மூளை எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் நம்ம கற்பனை கூட எட்டாத அளவு அவ்வளவு பெரிய பரிசை நம்ம நாளைக்கு கிடைக்க போகுது அப்படின்றத சிந்திச்சு பார்த்தாலே அல்லாஹ்வை பத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப நன்மைகளுக்கான கூலிகளை பத்தி யோசிக்கிற அதே சமயத்துல இந்த தீமைகள் செஞ்சவங்கன்னா தீயவர்களுக்கு வழங்க போற தண்டனை, இம்மையிலும் மறுமையிலும் அவங்களுக்கு கிடைக்க போறிய அழிவுகள், நரக வேதனைகள், இத பத்திலாம் சிந்திச்சாலும் அல்லாஹ்வை பத்தி இன்னமும் தெரிஞ்சுக்கலாம். என்ன, அல்லாஹ்வுடைய நீதி, அவனுடைய எச்சரிக்கை, அவன் பராமரிப்பு இதெல்லாம் தெரியும். அல்லாஹ் ஒரு பக்கம் மட்டும் எதையும் சொல்ல மாட்டான், இன்னொரு பக்கத்தையும் தெளிவாக சொல்றான். அவன் சும்மா யோசனை இல்லாம அள்ளி கொடுப்பவன் கிடையாது. நீதியோட, அளவோட, மகிழ்ச்சியோட கொடுப்பவன். அதே நேரத்துல எல்லாம் கிடைக்குது அப்படின்றதுக்காக நம்ம அலட்சியமா இருக்க முடியாது. அப்ப அவன் தடுக்க வேண்டிய விஷயத்த நம்ம தடுக்காம இருந்தோம்னா அதுக்கான தண்டனையும் துன்பமும் அதையும் எல்லாம் சரியாக கொடுப்பான் அப்படின்றதும் நமக்கு புரியும். இப்போ உதாரணமா பார்த்தோம்னா 22வது அத்தியாயத்துல 44, 45வது வசனம். இந்த வசனங்கள்ல ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள் அவங்கள பொய்ப்படுத்தி இருப்பாங்க. அவங்களுக்கு அது கவலையா இருக்கும். அதற்கு அல்லாஹ் அவங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற மாதிரியான வசனங்கள் இதுல சொல்லியிருப்பான். என்ன அப்படின்னா, உங்களை மட்டும் இல்ல, உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள், அதாவது மத்தியன் வாசிகளும் அவங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களை பொய்யர்கள் தான் சொன்னாங்க. ஈவன் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமும் தன் மக்களால் பொய்யர் தான் சொல்லப்பட்டாரு. இதே மாதிரிதான் மற்ற நபிமார்களுக்கும் நடந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆத் அலைஹிஸ்ஸலாம், சமூத் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், இவங்க எல்லாருமே மக்கள்னால நிராகரிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு தெளிவான சான்றுகளை மக்கள் முன்னாடி காமிச்சாலும் அவங்க அதை ஏத்துக்கல. அப்ப அல்லாஹ் அவங்கள என்ன செஞ்சான் அப்படின்னா, அவங்களுக்கு சிறிது காலம் அவகாசம் கொடுத்தான். அவகாசம் கொடுத்துட்டு அல்லாஹ் அவங்க மேல வேதனையை இறக்குனான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், என் வேதனை எவ்வாறு இருந்தது என்பதை நீர் உணர்ந்தீரா அப்படின்ற மாதிரி அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தண்டனை வந்து அங்க ரொம்ப கடுமையா இருந்தது. எந்த அளவுக்கு கடுமையா இருந்ததுன்னா அதோட அடையாளங்களை நம்மனால இப்ப கூட பார்க்க முடியும். அந்த ஊரு, கிராமம், அந்த வாழ்ந்த மக்கள்லாம் அநியாயமா வாழ்ந்த மக்கள் எல்லாமே அழிக்கப்பட்டாங்க. அப்ப அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான், அநியாயக்காரர்கள் வசித்த எத்தனையோ ஊர்களை நாம் அழித்திருக்கிறோம். அவற்றுடைய முகடுகள் இடிந்து குட்டிச் சுவராக கிடக்கின்றன. அவற்றின் எத்தனையோ கிணறுகள் பாழடைந்து கிடக்கின்றன. அவற்றின் மாட மாளிகைகள் மக்கள் வசிக்காது அப்ப இந்த தண்டனைகள், எச்சரிக்கைகள் கிடைக்கப்பட்ட மக்களை பத்தி எல்லாம் அந்த வசனங்கள்ல பேசும்போது அந்த தண்டனைப்பட்ட மக்களுடைய கோணத்துல மட்டும் பார்க்காம எப்பேற்பட்ட இறைவனாக இருந்தா இப்படி ஒரு தண்டிச்சிருப்பான், அவன் எவ்வளவு நீதியான அவனுடைய ஆற்றல் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அவன் எவ்வளவு நீதியான அரசனா இருந்தா அவங்களுக்கு அவகாசம் கொடுத்திருக்கான், எச்சரிக்கை கொடுத்திருக்கான். அதையும் அவங்க ஏத்துக்காததுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் அவனுக்கு கடுமையான தண்டனை இறக்கியிருக்கான். அப்படின்ற இந்த கோணத்துல நம்ம சிந்திச்சாலே அல்லாஹ்வை இன்னமும் நம்ம ஆழ்ந்து அறிஞ்சு கொள்றதுக்கு நம்மளால முடியும். அப்ப குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் ஏதோ ஒரு வகையில நம்ம அல்லாஹ்வை வந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும்.
அதே மாதிரி அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆழமான கருத்துக்கள் அதுல இருந்துட்டு இருக்கும். அப்ப இத பத்தி நம்ம ஆழமா சிந்திக்க சிந்திக்க நமக்கு நிறைய விஷயங்கள், நிறைய பொக்கிஷத்தை அந்த குர்ஆன் வந்து அள்ளித்தரும். அதாவது இப்போ ஒரு பெரிய அறிஞர் இல்ல ஒரு திறமையான மருத்துவர் ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து ஒரு திறமையா வாய்ந்த மருத்துவர் அப்படின்னு தெரிஞ்சக்கப்புறம் அவர் நமக்கு ஒரு ஆலோசனை சொன்னா, நம்ம அந்த ஆலோசனைக்கு எந்த அளவுக்கு மதிப்பளிப்போமோ, அதே மாதிரி ஒரு தந்தையோட அனுபவம், அன்பு, அக்கறை இதெல்லாம் புரிஞ்சு பெருசானதுக்கு அப்புறம் அ அ அத்தா வந்து அந்த அந்த நேரத்துல சொன்னாங்களே, எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்கன்றது பின்னாடி நமக்கு புரியும். ஒரு அர்த்தமுள்ளதாக மாறும். அதே போலதான் அல்லாஹ்வ அறியும்போது, குர்ஆனோட படிக்க படிக்க அல்லாஹ்வ அறியும்போது, நம்மளோட வாழ்க்கை வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்மள்ட்ட நிறைய சேஞ்சஸ நம்ம பார்க்கலாம். அப்ப குர்ஆன் இதன் மூலமா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வை அறிதல். அல்லாஹ்வ அறியறது மட்டும் தான் உண்மையான அறிவு. அப்ப இஸ்லாத்த பொறுத்தவரைக்கும் சில கட்டளைகள் எவ்வளவு தூரம் முக்கியமோ, அதாவது தொழுகுங்க, நோன்பு வைக்கிறது, ஜக்காத் கொடுக்கிறது, நேர்மையாக வாழ்றது, இது மாதிரியான கட்டளைகள் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே அளவுக்கு அல்லாஹ்வ அறிஞ்சு கொண்டு செயல்படுறதும் முக்கியமான கட்டளை. அதனாலதான் ஈமானுடைய ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள், பின்னர் உன் பாவத்திற்கு மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லி சூரா முகமது 47வது அத்தியாயம் 19வது வசனத்துல வரும். அப்ப ஒரு அமல்களை செயல் வடிவமா மாத்துறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானது அல்லாஹ்வுடைய அறிவு. இப்ப நான் வந்து அல்லாஹ் நம்மள பாக்குறான், கேக்குறான், கணக்கு கேட்பான், தண்டிப்பான் அப்படின்ற அறிவு நமக்கு இருந்தாதான் நம்ம இப்ப ஒரு தப்பு செஞ்சுட்டாலும் அந்த தப்புக்காக அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். தப்பு செஞ்சுட்டோம், தப்புக்காக அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கறது அப்படின்றது ஒரு செயல் வடிவம். ஆனா இந்த செயல் வடிவத்துக்கு முன்னாடி யார்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம்? அல்லாஹ் வந்து இரக்கமுள்ளவன், அவன் மன்னிக்க கூடியவன் அப்படின்ற அல்லாஹ்வோட அறிவு நமக்கு மனசுல இருக்கிறது தான் முதன்மையான விஷயமா இருக்கும். அப்ப குர்ஆன் பல இடங்கள்ல அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு நேரடியாவே அல்லாஹ் கட்டளையிடுறான். உதாரணத்துக்கு 8வது அத்தியாயம் 40வது வசனத்துல அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அல்லாஹ் வந்து யார்? அல்லாஹ்வுடைய பண்பு இல்லைன்னா அவன் தான் சிறந்த பொறுப்பாளன், பாதுகாவலன். அவன மாதிரி நமக்கு உதவி செய்யறது யாரும் இருக்க முடியாது அப்படின்றது இந்த வசனம். அதே மாதிரி 9வது அத்தியாயம் 3வது வசனம். இதுல அல்லாஹ் என்ன சொல்றா? இணை வைப்பாளர்கள் மாதிரி நீங்க ஆகிராதீங்க. ஏன் அப்படின்னா, அல்லாஹ்வை யாருனாலையும் தோற்கடிக்க முடியாது. அத நீங்க உறுதியா தெரிஞ்சுக்கங்க அப்படின்றது அல்லாஹ். சில வசனங்கள் அல்லாஹ்வுடைய பண்புகளை குறிக்குது. அதாவது அவன் கடுமையா தண்டிக்கக்கூடியவன், அனைத்து விஷயங்களையும் அறிந்தவன், ஒவ்வொன்றையும் செவியேற்கக்கூடியவன், உள்ளத்தில் உள்ளவற்றை அறிந்தவன். இது மாதிரியான வசனங்களை நம்ம கேட்கும்போது அல்லாஹ்வை இன்னும் மேலதிகமாக அறிந்து கொள்ள முடியும். உதாரணமா ஒரு வார்த்தையை கேட்கிறோம். அல்லாஹ் வந்து அர் ரஸாக் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அனைத்தையும் வழங்குவன். அதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா அனைத்தையும் வழங்குவோம்னா நம்மளோட வாழ்வாதாரம் எல்லாமே வந்து அல்லாஹ் தான் கொடுக்குறான் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு. ஏன் அப்படின்னா அப்ப நம்ம வருமானம் தர்றது அல்லாஹ், நம்ம அல்லாஹ்ட்ட இருந்தா எல்லாமே வருது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம பொய் சொல்ல மாட்டோம், பிறரை ஏமாத்த மாட்டோம், புறம் பேச மாட்டோம், அநியாயமான விலைகள் வைக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா வருமானம்ன்றது அல்லாஹ் தான் தரான், வியாபாரம் தரல அப்படின்றத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையை அதை நம்ம சீர்படுத்தும். உதாரணமா மூசா அலைஹிஸ்ஸலாமோட வரலாறு எடுத்துக்கலாம். அவங்க பிறந்தது ஒரு இடத்துல, வளர்ந்தது ஒரு இடத்துல. அவங்க என்ன பண்ணுவாங்க? கொலை செஞ்சுருவாங்க. கொலை செஞ்சு பயந்து ஊரை விட்டு போயிருவாங்க. ஊரை விட்டு போய் மதியன் நகரத்துல போய் குடியேறிடுவாங்க. அங்கேயே வாழ்ந்து அங்க வந்து திருமணமாகி கிட்டத்தட்ட 16ல இருந்து 18 வருடங்களுக்கு மேல அங்க குடும்பத்தோட வாழ்ந்திருப்பாங்க. திரும்ப தம்ம தாய்நாட்டுக்கே திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லி பயணத்தை தொடங்குவாங்க. அந்த பயணத்தும் போது ஒரு இரவுல இருள் சூழ்ந்த நிலையில ரொம்ப தூரத்துல ஒரு வெளிச்சம் அவங்களுக்கு தெரியும். அந்த வெளிச்சம் என்ன அப்படின்னு பாக்குறதுக்காக மனைவிட்ட சொல்லிட்டு அந்த வெளிச்சத்தை நோக்கி போவாங்க. அங்க போகும்போது அவங்க அப்ப தூரத்துல தூர் சீனா மலை அருகில வந்து ஒரு பள்ளத்தாக்குல வந்து அல்லாஹ் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைப்பான். அல்லாஹ் வந்து அவங்கள அழைச்சு என்ன சொல்லுவான்? செருப்புகளை கழற்றி நீ ஒரு தூய இடத்துல இருக்கிற அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். அப்ப அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்குமான ஒரு உரையாடல் தொடங்கும். அப்ப வந்து இறை தூதர் அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான்? நீங்க வந்து இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நீங்க ஃபிரௌன்ட்ட போய் ஏகத்துவத்தை பத்தி பேசணும். அதே மாதிரி பனு இஸ்ரேலர்களை விடுதலை செஞ்சு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பயங்கரமா பயப்படுவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அந்த 26வது 12வது அத்தியாயத்துல என் இறைவனே அவர்கள் என்னை பொய்யாக்கி விடுவார்கள் என நான் பயப்படுறேன் அப்படின்னு அவங்க உள்ளத்துல இருக்க பயத்தெல்லாம் அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்க.
இன்னொன்னு அவங்க என்ன பொய்யாக்கிட்டேன்னா என் மனசு வந்து உடைஞ்சு போயிருமே. அதே மாதிரி என்னால சரியா பேசவும் முடியாது. எனக்கு பதிலாக நீங்க பேசாம ஹாரூன அனுப்பலாமே அப்படின்ற அளவுக்கு கேட்பாங்க. அவங்களோட பயம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, அல்லாஹ் வந்து அந்த கைத்தடிய பாம்பா மாத்தும்போது அத பயந்து அந்த இடத்த விட்டு விழுந்தடிச்சு ஓடுவாங்க. அந்த அளவுக்கு பயம் இருந்தது. ஆனா இது எல்லாமே அல்லாஹ் வந்து அவங்க மனச ஆறுதல் படுத்தி என்ன சொல்வான்? "நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் உங்களோட இருக்கிறேன். நீங்க செய்ற அனைத்தையும் நான் கேட்டுக்கொண்டும், பார்த்துக் கொண்டும் இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு வந்து தைரியம் வரும். இப்பேற்பட்டவங்க தான் வந்து திரும்பவும் நாளை அ சிறிது காலத்துக்கு கழிச்சு ஃபிரௌனுடைய சபையில போய் ஃபிரௌன்ட்ட ஏகத்துவத்த பத்தி பேசி, அங்க கைத்தடிய பாம்பா மாத்தி ஒரு பெரிய சாகசத்த புரிஞ்சு, அந்த அளவுக்கு தைரியசாலியாகி ஃபிரௌனோட அத்தனை கேள்விகளுக்கும் நேருக்கு நேர் பதில் சொல்லி, அந்த அளவுக்கு தைரியசாலியாக மாறுனாங்க. இப்ப ஆரம்பத்துல இங்க அந்த தூர்சின் மலையில நடந்த சம்பவத்துக்கும், பின்னாடி ஃபிரௌனோட சபையில நடந்த சம்பவத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. எந்த அளவுக்கு அவங்க பயந்து போய் இருந்தாங்க, அல்லாஹ் எந்த அளவுக்கு அவங்க தைரியத்த குடுத்து அவங்களுக்கு ஃபிரௌனோட சபையில ஒரு பெரிய வெற்றிய குடுத்தான். அப்ப இது 2க்கு இடையில நடந்த விஷயங்கள் என்ன மாறுதல் ஏற்பட்டுச்சுன்னா, அல்லாஹ்வ பத்தி அவங்க அறிஞ்சுகிட்டது. அல்லாஹ் யார்? அல்லாஹ் தன்னோட இருக்கிறான். அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லா நேரத்துலயும் அல்லாஹ் எனக்கு துணை இருப்பான் அப்படின்னு அல்லாஹ்வ பத்தினான அறிவு தான் அவங்களுக்கு இவ்ளோ பெரிய மாற்றத்த கொடுத்துச்சு. அப்ப இந்த மாதிரியான ஒரு மாற்றம், ஒரு வாழ்க்கை முறை நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு அல்லாஹ்வுடைய பண்புகள, அவன் யாரு? அவனுடைய ரஹ்மத்த, அவனுடைய கிருபைய, அவனுடைய பராக்கரத்த இதெல்லாம் நம்ம உள்ள உள்ள மனசார அத புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையும் ரொம்ப இலகுவாக மாறும்.